உங்க பேர் என்னன்னு பேச்ச ஆரம்பிச்சாரு ராகவன். மோகினி அவ சிரிச்சப்போ அந்த சிரிப்புல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ரெண்டு பேரும் பேசிட்டே போனாங்க. ராகவன் கேஷுவலா ஸ்பீடா மீட்டரை பார்த்தார். ஸ்பீடா மீட்டர்ல முள்ள 40லே அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அவர் எவ்வளோ ஆக்சிலேட்டர் அழுத்தினாலும் கார் ஸ்பீட் ஆகவே இல்லை. இன்ஜின் சத்தம் மட்டும் அதிகமாகிட்டே போச்சு. சலிப்போட ரேடியோவை மறுபடியும் ஆன் பண்ணுறாரு. திடீர்னு மாமன் மகிழ்ந்திருக்கா அப்படிங்கிற பாடல் ரொம்ப தெளிவாக ஒலிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, அந்த பாட்டு 3 நிமிஷமாக திரும்ப திரும்ப ஒரே வரியை ரிப்பீட் பண்ணுச்சு. மாமன் மகிழ்ந்திருக்கன்னு மறுபடி ரிப்பீட் பண்ணுச்சு. அவர் ரேடியோ சேனலை மாற்றி பார்த்தாரு. அங்கேயும் அதே பாட்டு. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் திரும்பவும் அதே பாட்டு. இப்போ அந்த பொண்ணு ராகவன் கிட்ட கேட்குறா, உங்களுக்கு பயமா இருக்கா? இரவு நேரம் தனியாக ஒரு பொண்ணோட பயணம் செய்றீங்க. அவளோட குரல் இப்போ கொஞ்சம் விசித்திரமாக ஒலிச்சுது. ராகவனுக்கு இப்போ உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சுது. அவன் பின் சீட்டை திரும்பி பார்த்தான். அவன் மடியில் குழந்தை இல்லை. அதுக்கு பதில் அவள் கையில் இருந்த அந்த பழைய கிரிக்கெட் பேட்டில் ஃப்ரெஷ்ஷாக ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. இது இது என்னம்மா? ராகவனோட குரல் நடுங்க ஆரம்பிச்சுது. அவள் ரொம்ப கூலாக பதில் சொன்னா, இது என் குழந்தையோட விளையாட்டு பொருள் இல்லை, இது ஒரு பிள்ளையார் சிலை. என்ன கொன்ன என் காதலன் இந்த சிலையால் தான் என் தலையில் அடித்தான். ராகவன் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகிட்டார். முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.